மாப்பிள்ளை சம்பாவினுடைய அந்த சிவப்பு நிறம் இருக்கு இல்லையா, அந்த சிவப்பு நிறம் சாதாரண விஷயம் கிடையாது. லைகோபீன் அப்படின்னு ஒரு சத்து. அது அந்த லைகோபீன் சத்து தக்காளி பழத்தினுடைய தோல்ல இருக்கு, மிளகாவத்தல்ல இருக்கக்கூடிய சிவப்புல இருக்கு, மாதுளம்பழத்தினுடைய கருஞ்சிவப்புல இருக்கு. அந்த லைகோபீனை தனியாக பிரித்து எடுத்து புற்றுநோய்க்கு செய்யக்கூடிய மருந்துகள் எல்லாம் அதை சேர்க்குறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் சக்கரை வியாதிக்காக மாப்பிள்ளை சம்பா வாங்குறாங்க. சக்கரை வியாதிக்கு நல்லது இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதை தாண்டி இவ்வளோ பெரிய ஒரு மருத்துவ பயனை தரக்கூடிய விஷயத்த நாம ஏன் தினம் தினம் சாப்பிடக்கூடாது? மாப்பிள்ளை சம்பால புட்டு செஞ்சால் எவ்வளோ நல்லா இருக்கு, மாப்பிள்ளை சம்பால இட்லி தோசை செஞ்சால் சாதாரண அரிசியை விட எவ்வளவு மென்மையாக இருக்குது, சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ மென்மையாக இருக்குது. அப்போ சுவையும் நலமாக இருக்குது, மருத்துவ குணமும் நலமாக இருக்குது. அப்போ தமிழ்நாடு முழுக்க நாம் அதை சாப்பிடணுமா வேண்டாமா?